இப்போ பலஸ்ருதி பார்ப்போம். பலஸ்ருதியில் என்னென்னா முதல்லயே என்னென்னா இதீதம்னா இங்கே இப்படி இவ்வாறு இப்படியாகன்றோம் இல்லையா? அதுதான் இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இதுதான் பதஸ்ருதியோட முதல் பாட்டு. இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இதுதான். இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, இது வரைக்கும் அந்த இது மாறிடும். அந்த ஸ்லாங்ல கொஞ்சம் மாற்றணும். இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः அந்த மாதிரி வரணும். அதில் வந்து 3 தான் வரும். 3 இது வார்த்தை சேர்ந்த மாதிரி தான் 3 பாட்டாக தான் வரும். இதில் 4 பாட்டு வருது பாருங்க. இதில் எப்படி வேணாலும் வரும். இது வந்து நீங்கள் புகழறது. இது வந்து ஆக்சுவலாக ஸ்லோகம், ஸ்தோத்திரம் கிடையாது. இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இதில் பாருங்க 5 வருது. 2வது வரியில் 5 வார்த்தைகளாக வருது. எத்தனை வேணாலும் வரும். இப்போ ஸ்லோகம் அது மாதிரி பாடலோட இதோட இது கிடையாது. அது வந்து பாடல். இது வந்து உரைநடை, அதாவது உரை கலந்த மாதிரி. அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பாட்டு பாதி உரையா அந்த ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க. சொல்றதையே இவ்வாறாக நடந்த பின்னாலே அவ்வழியே வந்த அரசனானவன் அப்படின்னு அந்த கூத்துல எல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா கூத்துல தான் அது கரெக்டாக இருக்கும். கூத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். கூத்துல வந்து அப்படியே சொல்லிட்டு வருவாங்க லைனா வந்தான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அது வந்து ஆக்சுவலா இது வரைக்கும் சொன்ன இந்த அரசன் இப்போ வந்திருக்கான்னு அர்த்தம் அந்த இடத்துல இல்லையா? அதே மாதிரி இது வந்து இதுக்கு வந்து இலக்கண அமைப்பு அமையணுன்றது கிடையாது. ஆனா அந்த 108 ஸ்தோத்திரத்திலையும் இலக்கண அமைப்பு உண்டு. அதனால்தான் பல இடங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே வரும் பாருங்க. நிறைய அந்த எதுகை முனையோட வரும். நிறைய இடத்துல அது சொன்னேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போது 4-5 இடத்துல இல்லை வந்து வனமாலி கதிசாரி அது இல்லை, நான் ஒரே மாதிரி வரும். சப்தாதிக சப்தஜீவனக அதெல்லாம் வருது பாருங்க. அது மாதிரி சப்தன்றதே எல்லாம் வரும். அது மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் நிறைய பேர் இருக்கும். இப்ப இதுல வந்து இதுல வந்து இலக்கணம் வேணும்ன்றது அவசியம் கிடையாது. இதுல இலக்கணம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உரையும் செய்யுள் வடிவும் கலந்த மாதிரி இருக்கும் அதுல. அதுதான் இந்த இதை நீங்க எப்படி சொல்லணும்னா, இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். இது வரைக்கும் நீங்க திருநாமங்களை சொன்னப்ப எப்படி வேணாலும் சொல்லலாம். சபையில சொல்லும் போது நீங்க வந்து இந்த இதுல வந்து இதை வந்து நீங்க இந்த சகசநாம பாராயண இதுல சொல்லும் போது, இது வரைக்கும் சொல்லும் போது, கோஷ்டியில சொல்லும் போது இது வரைக்கும் கையை தொங்க போட்டு சொல்லலாம். இப்ப நீங்க அவரோட புகழை சொல்லும் போது கையை கூப்பிட்டு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பேர் சொன்னது எப்படி வேணாலும் சொல்லலாம். பேர் அது திருநாமத்தை உச்சரிக்கிறது தான், ஒருத்தரோட நாமத்தை சொல்றது தான். ஆனா இது வந்து அவரோட புகழை சொல்றது. இந்த இடத்துல இனிமே இந்த 30 பாட்டுக்கும் சபையில அதை வந்து நீங்க சொல்லும் போது சொல்ற சேவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதையே சேவிக்கிறது. சபையில சேவிக்கும் போதுன்னா, சபையில இந்த இது எடுத்து அந்த கோஷ்டியில பாடும்போது சபையில சேவிக்கும் போது கையை கூப்பிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். கையை கூப்பிட்டு தான் அந்த 30 ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்களையும் சொல்லணும். இது வந்து பெருமாளோட புகழை சொல்றது. இதுதான் இங்க இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். அதான் இதீதம்னா இவ்வாறாக அப்படின்னு அர்த்தம். இது அதம். இது என்ன இங்க இப்ப இது மாதிரி இந்த மாதிரி இந்த அதம்னா அந்த 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 வழி அது மாதிரியாக அப்படின்னு தான் இவ்வாறாகன்னு வச்சுக்கலாம். கீர்த்தனீயஸ்ய கீர்த்தனைகள் கீர்த்தனீயஸ்ய கீர்த்தனையாக. அதனாலதான் இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து அந்த பாடல் வந்து ஸ்தோத்திரம்லாம் வந்து கீர்த்தனையா சொல்லலாம். கீர்த்தனீயஸ்ய கீர்த்தனைகளாக செய்து போற்றத்தக்கவரான கீர்த்தனைகள் கீர்த்தனீயஸ்ய அந்த கீர்த்தனைகளை அதுக்கு தகுதி வேணும் இல்லையா? ஒரு கீர்த்தனம் ஒருத்தர் வந்து ஒரு பாடலை ஒரு ஸ்தோத்திரம் சொல்றோம்னா அந்த ஸ்தோத்திரத்தை பெறுவதற்கான தகுதி வேணும் இல்லையா? அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. 1000 பெயர்களுக்கும்
அது எப்படி அவருக்கு வந்ததுன்றதுக்கு அந்த பெயருக்கு அவர் பொருத்தமானவரான்றதை காட்டுறதுக்குன்னு கதைகள் இருக்கு. மகாபாரதத்துலயும் ராமாயணத்துல இருக்கு. நான் நிறைய தேடி எடுக்கணும். அது பெரிய டாஸ்க் அது. ஆனா நான் செய்யறேன் என்னால முடியும். எனக்கு நீங்கெல்லாம் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா எனக்கு அதெல்லாம் தாராளமா நான் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் எனக்கு இப்போ டைமிங் எனக்கு ஒரு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் நான் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அது ஆயிடுச்சுன்னா நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னா இது மாதிரி நான் 100 சொல்லுவேன். மகாபாரதம் பூராவே சொல்லுவேன். மகாபாரதத்தை கதைகளை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. மகாபாரதம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் என்னால சொல்ல முடியும். அப்பப்போ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் புக் வச்சுன்னு படிச்சுப்பேன், பார்த்துட்டு என்னால் முழுசாக சொல்ல முடியும். மகாபாரதம் ராமாயணமாக சொல்லிலாம் மகாபாரதம் சொல்லவே முடியாது. மகாபாரதத்தில் இருக்க கிளைக்கதைகளுக்கான உபகதைகளும் எக்கச்சக்கம். அதையெல்லாம் அந்தந்த இடத்துல நீங்கள் போட்டு சொன்னாதான் போகும், இல்லைன்னா விட்டு போயிடும். அது மாதிரி என்னால் சொல்ல முடியும். நான் சொல்லுவேன். இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும். பெருமாள் நான் சொல்லுவேன், இல்லை பெருமாள் சொல்ல வைப்பார். பெருமாள் அதுக்கான அருளை கொடுத்தாருன்னா நடக்கும், வரும், தானா வரும். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. எனக்கு என்னுடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா என்னால எல்லாம் நான் சொல்லிடுவேன். பெருமாள் எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணுவேன். அதான் இதீதம் கீர்த்தனிய இந்த இந்த கீர்த்தனைகளாக இந்த சொல்றதுக்கு அதான் இந்த போற்றத்தக்க கீர்த்தனைகள் செய்து போற்றத்தக்கவரான அப்படின்னு கீர்த்தனியசிய அசியன்னா அதுக்கான தகுதியுடையவராக அர்த்தம். கீர்த்தனியசிய கேசவசியன்னா கேசவம்னா பெருமாளுக்கு நீண்ட அழகான குந்தலம். அது கேசவன்ற பேர் அது ஒண்ணு. இன்னொன்று கேசவன்றதுக்கு பேருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கேசின்ற ராட்சசனை அழிச்சதுனால கேசவன் ஒரு பேர். அதனால கேசவசிய மிக நீண்ட கூந்தலையுடைய மகாத்மனக உயர்ந்த ஆத்மாக்களின் சிருஷ்டி. மகாத்மனக ஆத்மான்றது வேற, ஆத்மனான்றது மகா ஆத்மான்றது வேற. மகா ஆத்மனா உயர்ந்த ஆத்மான்றது வேற. ஆத்மான்றது சாதாரண ஜீவாத்மா, பரமாத்மான்றது. மகாத்மான்றது விசேஷமான ஒரு தன்மையுடைய ஒரு ஆத்மா, அதான் பரமாத்மா. மானன்னு வந்ததுன்னா அவங்கள படைக்கிறது. உயர்ந்த ஆத்மாக்களின் சிருஷ்டி, உயர்ந்த ஆத்மாக்களை படைப்பவன், மகாத்மாக்களை படைப்பவன் அர்த்தம். இதுல கேசவசிய மகாத்மனகா படைப்பவர் யாரு? கிருஷ்ணன். இதை சொல்றது யாருன்னா பீஷ்மர் தான் சொல்றாரு. இன்னும் பீஷ்மர் தான் இது வரைக்கும் பீஷ்மர் பேரு எல்லாம் சொன்னார். கிருஷ்ணனோட பெருமாளோட 1000 நாமங்களை சொன்னார். இப்ப அவருடைய பெருமையை சொல்லின்னு வர்றாரு. இப்ப அவர் சொல்றது பெருமையை சொல்றார். நடுவில் மொத்தத்திலும் வருவாங்க. அர்ஜுனன் சொல்லுவாரு, ஈஸ்வரன் சொல்லுவாரு, பார்வதி சொல்லுவா, எல்லாரும் சொல்லுவாங்க. பகவானே கூட ஒண்ணு சொல்லுவாரு. அது பின்னாடி இந்த 30 ஸ்தோத்திரங்கள்ல கடைசியில் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்துதான் முடியும். இப்ப சொல்றது இப்ப இந்த பலஸ்ரீல இத சொல்றது பீஷ்மர் தான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் உயர்ந்த, அதாவது மகாத்மனகான்றது உயர்ந்த ஆத்மாக்களை சிருஷ்டிப்பவர். நாம்ன்றது பகவானுடைய நாமங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்னோமே, அந்த நாம் சகசிரம் 1000 திருநாமங்கள் அப்படின்னு அர்த்தம். நாம் சகசிரம்னா 1000 திருநாமங்கள். திவ்யா நாம் தெய்வீக பெயர்கள், 1000 தெய்வீக பெயர்கள் அர்த்தத்துல. சகசிரம் நாம் சகசிரம் திவ்யா நாம்னா 1000 தெய்வீக பெயர்கள். விசேஷனன்னு வரும், அதுல அசேஷனன்னு வரும். சேஷனம்னா விட்டு போறது. சேஷனம்ன்றது அதான், சேஷம்ன்றது அதான். ஒரு காரியம் செய்யும்போது சேஷம் ஆயிட்டு இருந்தோம்னா என்னன்னா அந்த காரியம் துண்டிச்சு போயிட்டு நடுவில் தடை ஏற்பட்டுருதுன்னு அர்த்தம். அதான் சேஷனம்னா தடை. அசேஷனா அதுக்கு ஆப்போசிட், தடையே இல்லாத அருந்து போறதுதான் சேஷம். அருந்து போறது, விட்டு போறது, தோஷம் வந்துடுறதுன்ற அதான் சேஷம். ஆனா இது அசேஷம்னா சேஷம்ன்றது அசேஷனம்னா விடுபடாம அப்படியே, அதாவது 1000 திருநாமங்களும் கீர்த்தனியசிய ஸ்தோத்திரங்களாக, அதுதான் கீர்த்தனை விஷ்ணு சகஸ்ரநாமன்ற அது 1000 கீர்த்தனைகளாக ஸ்தோத்திரங்களாக திவ்யானாம் அசேஷ என்ன நாம் சகசம் திவ்யானம் அசேஷன பிரகீர்த்திதம். பிரகீர்த்தனா இதம்னா கீர்த்தனை பிரகீர்த்தியானாம் அசேஷன பிரகீர்த்தனம்ன்றது விஷ்ணுவன் ஸ்தோத்திரங்களாக சொல்றது. பிரகீர்த்தி இதம், பிரகீர்த்தன இதம், பிரகீர்த்தி இதம் அர்த்தம். கீர்த்தனையாக சொல்வது, சகசநாமங்கள் தோத்திரங்களாக சொன்னதுன்னு அர்த்தம். இதம்னா ஈ பிளஸ் அம். ஈன்னா இங்கே,
அம்னா சொல்லுது. அதான் இங்க வந்து இங்க சொல்றதுன்றது அர்த்தம். இதுக்கு பொதுவா அப்படியே டோட்டலா ஒரு கன்க்ளூடர் இது என்னன்னா, கீர்த்தனையில் செய்து போற்றத்தக்கவரும் உயர்ந்த ஆத்மாவும் அதன் சிருஷ்டியாகவும் விளங்குபவருமான 1000 நாமங்களை விடுபடாமல் இங்கே ஸ்தோத்திரங்களாக கூறி சொல்லப்பட்டுள்ளன அப்படிங்கிறதாக அர்த்தம். கீர்த்தனைகள் செய்து போற்றத்தக்கவரும் உயர்ந்த ஆத்மாவாகவும் அதன் சிருஷ்டியாகவும், ஆத்மாவாகவும் அவர் தான் சிருஷ்டியாகவும் விளங்குகின்ற அவருடைய 1000 திருநாமங்களை விடுபடாமல் இங்கே ஸ்தோத்திரங்களாக கூறப்பட்டுள்ளன. எங்க இதுக்கு மேல நம்ம பார்த்தோமே, இப்படியாக பார்த்தோமே, அது இதுக்கு முன்னாடி சொன்னது சொல்றாங்க. ரொம்ப அழகா இந்த இதீதம் கீர்த்தனியசிய பாட்டை நம்ம கேட்டோம். மறுபடியும் ஒருத்தர் சொல்ல இதீதம் கீர்த்தனியசிய கேசவசிய மகாத்மனக நாம்னாம் சகசிரம் திவ்யானாம் அசேஷேன பிரகீர்த்திதம். தேங்க்யூ.